வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான டைம் டிராவல் பண்ண போறோம். அதாவது நெருப்பு குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கோளம் எப்படி நம்ம மனித குலத்தோட அழகான வீடா மாறுச்சு அப்படிங்கிற பிரம்மாண்டமான வரலாற்றை இந்த விளக்க பயணத்துல நாம பார்க்க போறோம். இது வெறும் வரலாறு இல்லைங்க, நம்ம எல்லாரோட தொடக்கம்னு கூட சொல்லலாம். ரெடியா இருக்கீங்களா? இந்த பயணத்துக்கான மேப் இதுதாங்க. முதல்ல பூமியோட தொடக்கம், அப்புறம் நிலவோட நகர்வு, பூமியை உலுக்கிய பேரழிவுகள், கடைசியா மனித பரிணாமம்னு 4 முக்கிய பகுதிகளை நாம கடந்து போக போறோம். பகுதி 1, பூமியோட பிரம்மாண்டமான தொடக்கம். அதாவது 4.6 பில்லியன் ஆண்டுகால வரலாறு. எந்த ஒரு உயிரினமும் இல்லாம ரொம்ப குழப்பமா எரியற நெருப்பா இருந்த ஒரு காலகட்டம் இது. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். 4.6 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி உருவாகுது. அப்புறம் ஒரு 4 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்ப கால உயிரினங்கள் தோன்றுது. அதுக்கப்புறம் மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரும் பேரழிவுகள் நடக்குது. கடைசியா பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஹோமோ அப்படின்னு சொல்லப்படுற நம்ம மனித இனத்தோட மூதாதையர்கள் வராங்க. எப்படி ஒரு லாங் ஜேர்னி பாத்தீங்களா? இந்த 2 உலகங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஆரம்பகால பூமி முழுசா நெருப்பாலையும் குழப்பத்தாலையும் சுத்தமா உயிரே இல்லாத நிலையிலையும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பூமியை பாருங்க. இது எவ்வளவு நிலையானதா, உயிர்களை காப்பாத்துற ஒரு இடமா மாறி இருக்கு. நிஜமாவே இது ஒரு மேஜிக் மாதிரி இல்ல? பகுதி 2, நிலவோட நகர்வும் மாற்றங்களும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரரான நிலவுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற உறவு அப்படியே நிலையா நிக்கிறது இல்லைங்க, அது தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. இதை ரொம்ப சிறப்பா விளக்குறது எதுனா இந்த 3.8 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன அளவு தான். கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரா தோணலாம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் நிலவு பூமியை விட்டு விலகி போற சரியான தூரமே இதுதான். ஆமாங்க, நம்ம நிலவு நம்மள விட்டு மெல்ல மெல்ல விலகி போய்கிட்டே இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நிலவு ஒவ்வொரு வருஷமும் இப்படி 3.8 சென்டிமீட்டர் விலகி போனா அது பூமியோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாத இந்த மெதுவான நகர்வு இருக்கு பாத்தீங்களா, அது நாளடைவுல பூமியோட சுழற்சியை மெதுவாக்கும், ஒரு நாளோட நீளத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தட்பவெப்ப நிலையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பகுதி 3, மாபெரும் பேரழிவு. நம்ம வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப இருண்ட அத்தியாயம்னு இதை சொல்லலாம். பூமியில இருந்த உயிர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அழியிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு கொடூரமான நேரம் இது. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் பயமுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, பூமியில இருந்த 95% உயிரினங்கள் அந்த டைம்ல முற்றிலுமா அழிஞ்சு போயிடுச்சு. நம்ப முடியலல்ல, வெறும் 5% உயிரினங்கள் மட்டும்தான் அந்த பெரும் பேரழிவுல இருந்து தப்பி பிழைச்சது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு மெல்லிய நூலிழையில தொங்கிக்கிட்டு இருந்திருக்குன்னு. விண்கற்களோட அளவை பொறுத்து அழிவு எந்த அளவுக்கு கொடூரமா மாறுதுன்னு இங்க நீங்க பார்க்கலாம். வெறும் 10 கிலோமீட்டர் அளவுல ஒரு விண்கல் பூமியில மோதினா கூட அது உலக அளவுல பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அதுவே ஒரு 100 கிலோமீட்டர் அளவுல பிரம்மாண்டமான விண்கல் மோதினா அவ்வளவுதான், அது 95% உயிர்களை அழிக்கிற ஒரு மாபெரும் அழிவா மாறுது. இது நிஜமாவே கற்பனைக்கு எட்டாத ஒரு கொடூரமான அழிவுங்க. பகுதி 4, மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி. தப்பிப்பிழைச்ச அந்த சின்ன சதவீத உயிர்கள்ல இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி மனித இனம் எப்படி திரும்ப உருவாச்சு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். அந்த 95% பேரழிவிலிருந்து தப்பிச்சதுதான் நம்ம முதல் வெற்றி. அதை தொடர்ந்து பல மில்லியன் வருஷங்களா தட்பவெப்பநிலைக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி உயிர்கள் தங்களை மாத்திக்கிட்டே வந்துச்சு. பல கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறம் ஹோமோ இனம் தோன்றுச்சு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு நாம பார்க்கிற ஹோமோ சேப்பியன்ஸ், அதாவது நவீன மனிதர்களா உருவெடுத்துச்சு. இயற்கை எத்தனையோ தடைகளை கொடுத்தாலும் இந்த இனம் அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிடுச்சு. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை வென்று பிழைச்ச அந்த சின்னஞ்சிறிய ஆனா ரொம்ப வலிமையான 5% உயிரினங்களோட நேரடி வாரிசுகள் தான். அந்த பெரிய பேரழிவுல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுதான் நம்ம இனம் இன்னைக்கு இந்த உச்சத்தை தொட்டிருக்கு. நம்மளோட இந்த அற்புதமான காலப்பயணத்தோட முடிவுல உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். விண்கற்களோட தாக்குதல்கள், பெரிய பெரிய தட்பவெப்ப மாற்றங்கள்னு எண்ணற்ற பேரழிவுகளை தாண்டி வந்த மனிதகுலம் இப்போ தொழில்நுட்பத்திலையும் அறிவியல்லையும் ஒரு பெரிய உச்சத்துல இருக்கு. அப்படியானால் மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கடந்த காலம் எவ்வளோ ஆச்சரியமானதோ அதே அளவு நம்மளோட எதிர்காலமும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுது. இந்த விளக்க பயணத்துல என்னோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.